வெல்கம் டு ஃபியூச்சர் விஷன் ஸ்டடி சென்டர் சேலம். இந்த வீடியோவில் யூனிட் 8 ஆப்டிக்ஸ் அண்ட் ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பிலிருந்து லேசர் லைட்டோடைய ப்ராப்பர்ட்டிஸ் என்ன அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். லேசர் அப்படிங்கிறதுக்கான அப்ரிவேஷன் லைட் ஆம்பிளிஃபிகேஷன் பை ஸ்டிமுலேட்டட் எமிஷன் ஆஃப் ரேடியேஷன் சொல்லுவோம். இந்த லேசர் ஆக்ஷன் நடக்கணும் அப்படின்னா அதுக்கு 2 கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகிருக்கணும். ஒன்று பாப்புலேஷன் இன்வர்ஷன், இன்னொன்று ஸ்டிமுலேட்டட் எமிஷன். ஸ்டிமுலேட்டட் எமிஷன் நடக்கணும்னாலே பாப்புலேஷன் இன்வர்ஷன் அச்சீவ் ஆகிருக்கணும். பாப்புலேஷன் இன்வர்ஷன்னா என்னென்னா, கிரவுண்ட் ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய ஆட்டம்ஸ் அண்ட் மாலிகுல்ஸினுடைய நம்பரை விட எக்ஸைட்டட் ஸ்டேட்டில் அதிகமாக இருக்கணும். இந்த ஆக்ஷனுக்கு பேர் தான் பாப்புலேஷன் இன்வர்ஷன். பாப்புலேஷன் இன்வர்ஷனில் ஆட்டம்ஸ் அண்ட் மாலிகுல்ஸ், மோஸ்ட் ஆஃப் த ஆட்டம்ஸ் அண்ட் மாலிகுல்ஸ் எக்ஸைட்டட் ஸ்டேட்டில் இருக்கும். அந்த மாலிகுல்ஸ் அண்ட் ஆட்டம்ஸை கிரவுண்ட் ஸ்டேட்டுக்கு ட்ரிகர் பண்ணி வர வைக்கும் பொழுது எக்ஸ்ட்ரா எனர்ஜி ஃபோட்டானாக வெளியில் வரும். இந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் ஸ்டிமுலேட்டட் எமிஷன். ஸோ இந்த 2 கண்டிஷனையும் சாட்டிஸ்ஃபை பண்ணால் மட்டும்தான் லேசர் லைட் ப்ரொடியூஸ் ஆகும். அப்படி ப்ரொடியூஸ் ஆகிற அந்த லேசர் லைட்ஸினுடைய ப்ராப்பர்ட்டிஸ் என்ன அப்படிங்கிறது தான் இப்போ பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு 4 இம்பார்ட்டண்ட்டான ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. கோஹரன்ஸ், மோனோக்ரோமேட்டிசிட்டி, டிரெக்ஷனாலிட்டி அண்ட் ஹை இன்டென்சிட்டி. கோஹரன்ஸ் அப்படிங்கிற ப்ராப்பர்ட்டி எதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுது அப்படின்னா, இதில் ப்ரொடியூஸ் ஆகிற லைட் வேவ்ஸ் எல்லாம் போத் ஸ்பேஸ் அண்ட் டைமில் சின்க்ரோனைஸ் ஆகிருக்கும் அப்படின்னு சொல்லும் இந்த கோஹரன்ஸ் ப்ராப்பர்ட்டி. அண்ட் செகண்ட் ப்ராப்பர்ட்டி மோனோக்ரோமேட்டிசிட்டி எதை பற்றி சொல்லுது அப்படின்னா, இந்த லேசர் லைட் ஒரு சிங்கிள் வேவ் லென்த் இருக்கக்கூடிய லைட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லும். சிங்கிள் வேவ் லென்த் மீன் ஒரே கலராக இருக்கும். இந்த லேசர் ஆக்ஷன் மூலிமா ப்ரொடியூஸ் ஆகிற அந்த லைட் மோனோக்ரோமேட்டிசிட்டியோடு இருக்கும், விச் மீன்ஸ் சிங்கிள் வேவ் லென்த் லைட்டாக இருக்கும், ஒரே கலர் மட்டும்தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த லேசர் லைட் வந்து க்ரீன் கலர் லைட்டை ப்ரொடியூஸ் பண்ணோம் அப்படின்னா அது க்ரீன் கலர் கூடிய வேவ் லென்த் அந்த லைட்டில் இருக்கும். ரெட் கலர் லைட்டாக இருக்குது அப்படின்னா அது ரெட் கலர் கூடிய வேவ் லென்த் தான் அந்த லைட் பீம்ஸில் இருக்கும். ஸோ இந்த ப்ராப்பர்ட்டிக்கு பேர் தான் மோனோக்ரோமேட்டிசிட்டி. அண்ட் தேர்ட் ப்ராப்பர்ட்டி டிரெக்ஷனாலிட்டி. இந்த லேசர் லைட் லாங் டிஸ்டன்ஸ் போனாலும், எவ்வளோ தூரமாக போனாலும் டைவர்ஜே ஆகாது. லைக் ஆர்டினரி லைட். ஆர்டினரி லைட் வந்து டைவர்ஜ் ஆகிறதுனால லாங் டிஸ்டன்ஸ் போகும்போது அது ஃபேட் ஆயிடும். ஆனால் லேசர் லைட் ஸ்டார்டிங் பாயிண்ட்ல எவ்வளோ பிரைட்னஸ் இருக்கும், எண்ட் பாயிண்ட்லேயும் அதே பிரைட்னஸோட இருக்கும். ஏன் அப்படின்னா இது டைவர்ஜ் ஆகாது, நேரோ பீமாக போயிட்டு இருக்கும். லோ டைவர்ஜன்ஸ்னு கூட சொல்லலாம் இது. ஸோ இந்த ப்ராப்பர்ட்டிக்கு பேர் தான் டிரெக்ஷனாலிட்டி. நெக்ஸ்ட்டு ஹை இன்டென்சிட்டி. இந்த 3 ப்ராப்பர்ட்டியும் ஒரு லேசர் லைட் அச்சீவ் பண்ணிடுச்சு அப்படின்னாலே அதனோட இன்டென்சிட்டி வந்து ஹையாக தான் இருக்கும். கோஹரன்ஸ் இருக்குது, மோனோக்ரோமேட்டிசிட்டி இருக்குது, டிரெக்ஷனாலிட்டி இருக்குது அப்படின்னாலே அதனோட இன்டென்சிட்டி ஹையாக தான் இருக்கும். எவ்வளோ தூரத்துலேருந்து பார்த்தாலும் இந்த லைட் பிரைட்டாக தான் இருக்கும், ஒரு ஸ்ட்ரெயிட் லைனில் தான் ட்ராவல் ஆகும். நெக்ஸ்ட் இதில் வந்து இந்த லைட்ஸ் வந்து லீனியர்லி போல்ரைஸ்டுன்னு சொல்லுவோம். லேசர் லைட் வந்து லீனியர்லி போல்ரைஸ்டுன்னு சொல்லுவோம். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, அந்த லைட்டில் இருக்கக்கூடிய எலக்ட்ரிக்கல் ஃபீல்ட் வைப்ரேஷன்ஸ் வந்து ஒரு சிங்கிள் பிளேனில் அப்படின்னா ஒரு ஸ்ட்ரெயிட் லைனில் தான் ட்ராவல் ஆகும். அதனால தான் அந்த லைட் எப்படி ட்ராவல் ஆகுது, ஒரு ஸ்ட்ரெயிட் லைனில் நேரோவாக ட்ராவல் ஆகுது. ஸோ லைட் பீம்ஸ் ஆர் லீனியர்லி போல்ரைஸ்ட் அப்படின்னும் நம்ம சொல்லலாம். இப்போ பார்த்த இந்த கான்செப்ட் வச்சு ஒரு கொஸ்டின் டிஸ்கஸ் பண்ணலாம். What property of laser light describes the fact that it consists of essentially a single wavelength or color? ஒரு சிங்கிள் வேவ் லென்த் அப்படி இல்லைன்னா ஒரு சிங்கிள் கலர் வந்து ப்ரொடியூஸ் ஆகிறதுக்கு காரணம் லேசர் லைட்டினுடைய எந்த ப்ராப்பர்ட்டின்னு கேட்குறாங்க. கோஹரன்ஸ் அப்படிங்கிறது லேசர் லைட்ஸ் வந்து அதில் இருக்கக்கூடிய லைட் பீம்ஸ் போத் ஸ்பேஸ் அண்ட் டைமில் சின்க்ரோனைஸ் ஆகிருக்கும் அப்படின்னு சொல்கிற ப்ராப்பர்ட்டி. டிரெக்ஷனாலிட்டி அப்படின்னா அது டைவர்ஜ் ஆகாது, நேரோவாக லாங் டிஸ்டன்ஸ்க்கு போகும் அப்படின்னு சொல்கிற ப்ராப்பர்ட்டி டிரெக்ஷனாலிட்டி. போலரைசேஷன் அப்படின்னா லைட் பீம்ஸ்லாம் லீனியராக போலரைஸ் ஆகிருக்கும், தட் இஸ் எலக்ட்ரிக் ஃபீல்ட் வைப்ரேஷன்ஸ் ஒரு சிங்கிள் பிளேனில் அப்படி இல்லைன்னா ஒரு ஸ்ட்ரெயிட் லைனில் கன்ஃபைன் ஆகிருக்கும் அப்படின்னு சொல்கிற ப்ராப்பர்ட்டி போலரைசேஷன். மோனோக்ரோமேட்டிசிட்டி தான் அந்த லேசர் லைட்டில் இருக்கக்கூடிய அந்த லைட் வேவ்ஸ் எல்லாம் ஒரு சிங்கிள் வேவ் லென்த்தில் இருக்கும், ஒரு சிங்கிள் கலரை ப்ரொடியூஸ் பண்ணும் அப்படின்றத சொல்லும். ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி தான் கரெக்டான ஆன்சர் இந்த கொஷினுக்கு. ஆப்ஷன் பி இஸ் அ கரெக்ட் ஆன்சர், மோனோக்ரோமேட்டிசிட்டி. நெக்ஸ்ட்டு என்ன யூனிட்லேருந்து எந்த கான்செப்ட்லேருந்து வீடியோ வேணும் அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.